இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா தகவல்களையும் ஒண்ணா சேர்த்து ஒரு ஃபைனல் ஸ்கோர் கார்டு மாதிரி பார்க்கலாம். இது எல்லா வேட்பாளர்களையும் ஒரே இடத்துல வச்சு ஒப்பிட்டு பார்க்க உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இந்த இறுதி மதிப்பீட்டட்டை தான் நம்மளோட முழு பகுப்பாய்வோட சுருக்கம். யாருக்கெல்லாம் வருமானம் இருக்கு, யாருக்கு சொத்து இருந்தும் வருமானம் இல்ல, யார் மேலேயும் கிரிமினல் வழக்குகள் இல்லைன்னு ஒரே பார்வையில நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு டேபிளே உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிடும். இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம். நாங்க உங்களுக்கு எல்லா தகவல்களையும் தொகுத்து கொடுத்துட்டோம். ஆனா ஒரு வாக்காளரா இதையெல்லாம் நீங்களே ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்க வேண்டியது உங்க உரிமை மற்றும் கடமை. அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சுலபம். நீங்க தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்டுக்கு போங்க. அங்க கம்பம் தொகுதியை தேர்ந்தெடுத்து எல்லா வேட்பாளர்களோட பிரமாண பத்திரங்களையும் டவுன்லோட் பண்ணி நீங்களே முழுசா படிக்கலாம். நாம சொல்றதெல்லாம் உண்மையானு நீங்களே செக் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா உண்மைகளும் உங்க கையில இருக்கு. ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்க எது முக்கியம்? அவரோட நிதி வெளிப்படைத்தன்மையா, குற்றப்பின்னணி இல்லாததா, இல்ல வேற ஏதாவது காரணமா?